அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைவன் எப்படி இருக்கணும், அவனுடைய நோக்கம் என்ன, அவன் அந்த நோக்கத்தின்படி தான் செயல்படுறானா, அவனுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறா, அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை, நேர்மை, அவன் சமூகத்திலையும் குடும்பத்திலையும் இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட முறை, அந்த சமூகத்திலையும் குடும்பத்திலையும் எந்தளவுக்கு அக்கறையாக அன்பாக வாழ்ந்திருக்கான், எந்தளவுக்கு உண்மைத்தன்மையான ஆள் இப்படின்றதெல்லாம் ஒரு தலைவனை நம்ம தேர்வு செய்யும்போது இறைவனுக்கு பயந்தவனா, இறைவனை அமைதி அந்த பூமியில் நிறுவுறதுக்கான அவனுடைய பங்கு என்ன, இறைவனை நிலைநிறுத்துறதுக்கு அவனுடைய பங்கு என்ன, இதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும், அவன் பின்னாடி போகணும். அரபுலகம் முழுவதும் மிகப்பெரிய அழிச்சாட்டியத்திலையும் பெரிய அளவில் அடிமைகளை வச்சுக்கிட்டு அடக்கி ஆளக்கூடிய பூமியாகவும், அனாச்சாரங்களும் மதுவும் ஏகப்பட்ட சமூக சீரழிவுக்கு இடையில் ஒரு தலைவர் வந்தார். அந்த தலைவர் பல தெய்வ கொள்கையுடைய அந்த பூமியில் இறைவன் அந்த பூமிக்கு தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி விவரிக்கும்போது இறைவன் தன்னுடைய அருள்மறையில் அவர் இந்த மக்களின் மீது மிகுந்த அன்பும் கவலையும் கொண்டவர், இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றியே முழுமையாக சிந்திக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் எல்லாருமே நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்றது ஆழ்ந்த கவலை உள்ளவர், இந்த மக்கள் எல்லாரும் நேர்வழி அடையணும் அப்படின்றதில் ஆழ்ந்த கவலை உள்ளவர்னு சொல்லி இறைவன் விவரிக்கிறான். இப்போ நபித்துவம் வழங்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு. அவர் யாருக்கும் எந்த துரோகமோ பொய் சொல்கிறதோ யாரையும் ஏமாத்துறதோ உண்மையாளராக இருந்தார். அதே நேரத்தில் ஹில்ஃபுல் ஃபுலூல் அப்படின்ற ஒரு குழு அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. அநீதங்களை தடுக்கக்கூடிய ஒரு குழு ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த குழுவில் யாரும் அவரை கூப்பிடலை. அவர் தானாக போய் சேர்ந்து அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடியவராக தன்னை உருவகிச்சுக்கிட்டார். இப்போ கதீஜா ரலியல்லாஹு முதல்ல வஹி இறக்கப்பட்டு நபியாக அறிவிக்கப்பட்டு நடுங்கிய நிலையில் கதீஜா ரலியல்லாஹ்ட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது கதீஜா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நீங்கள் சமூக சீர்திருத்தவாதியாகவும் உறவுகள் மேலேயும் உறவு அல்லாத மக்கள்கிட்டையும் இந்த ஊர்க்காரவங்க சமூகத்தின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவராக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த மக்களுடைய துயர் துடைக்கிறதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்க, நீங்கள் சமூக சேவையில் இருக்கிறீங்க அப்படின்றத மறைமுகமாக அந்த காரணங்கள்னால உங்களுக்கு இறைவன் எந்த விதத்துலேயும் உங்களை இழிவுபடுத்தவும் மாட்டான், உங்களை கைவிடவும் மாட்டான். நான் இறந்துருவனோ, நான் மௌத்தாயிருவனோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு நடுங்குது, என்னை போர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது கதிஜா ரலியல்லாஹு வந்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைகள். இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவனுடைய பண்புகள் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அவனுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை ஒரு தனிநபரை பேச வேண்டிய ஒரு தேவை நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி அது வந்து சமூக கடமையாகவும் ஒவ்வொரு மதத்தினருமே தன்னுடைய இளைய தலைமுறைகளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தவறான ஆட்கள்கிட்ட போகாமல் பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து தற்காத்து வச்சுக்கிறதுக்கான தேவை வந்து இருக்குது. அதனால் வந்து ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை வந்து இன்றைக்கி சமூகத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. ஏதோ இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, ஊழல் பண்ணாங்க, சம்பாரித்தாங்க, ஏதோ இது பண்ணி கடந்து போனாங்க. அப்படி இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சமாக ஊழல் பண்ணுறவங்க யாரோ அவங்கள தேர்ந்தெடுத்து போய்கிட்டு இருந்துச்சு அரசியல். இன்றைக்கி வந்து என்னமோ இவனுங்க வந்துக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்து தேர்தல் முடிஞ்சு மாதிரி அமைச்சரவையாம் இவனுங்க வந்து ஒரு கற்பனையை வந்து உருவாக்குறானுங்க. அடுத்து இவர் தான் வந்து சிஎம்மா. இப்போ இதை வந்து சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் கோடி மீடியாக்கள் மூலியமாகவும் இதை வந்து ஒரு பிரதானமான பருப்பொருளாக வந்து இந்த சமூகத்தில் வந்து கட்டமைக்கிறானுங்க. கட்டமைச்சு இந்த புதிதாக இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் இளைய தலைமுறையினரையும் வந்து அது வந்து ஒரு பிரதானமான காலத்தின் கட்டாயம். இவர் வந்து முதலமைச்சராக ஆகிறது, இவர் ஆகலைன்னு சொன்னால் இந்த பூமி வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிரும், அழிஞ்சு போயிரும்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க இந்த மீடியாக்காரன்லாம் சேர்ந்து. இப்போ இதுக்கு ஆட்பட்டு வந்து இந்த இளைய சமூகம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை இவர் வந்து முதலமைச்சராக ஆகலைன்னு சொன்னாக்க நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிடுவேன், நான் வந்து என்னுடைய உடலில் வந்து காயங்களை ஏற்படுத்திக்கிடுவேன், நான் வந்து ரொம்ப வந்து என்னைய பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியான இது ஒரு முதலமைச்சர் ஆகாதது வந்து இந்த பூமிக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி கட்டமைச்சு இந்த இளைய தலைமுறையினரை வந்து ஒரு விதமான மனநோய்க்கு வந்து ஆளாக்கி இன்றைக்கி இது பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தவறான போக்கு. குறிப்பாக முஸ்லீம் சமூகம் வந்து நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன மாதிரியான வழிமுறைகளை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக வந்து நம்ம இருக்கணும். இப்போ கலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு பையத் வாங்குவாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த தகுதியான அந்த விஷயங்கள் இருந்தால் தான் அவர் வேட்பாளராகவே அந்த முந்தைய கலீஃபா வந்து அவர் வந்து இது பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட பையத் வாங்கி அதை வந்து முறைப்படுத்துவாங்க. இப்போ வந்து இவனை வந்து யார் வந்து இஸ்லாமிய முறைப்படி யாராவது வந்து அவரை முன்படுத்தி இது பண்ணி இது வந்து ஜனநாயக இதுன்றதுனால எல்லோரும் வரலாம் போகலாம். ஆனால் நமக்கு வந்து இந்த நற்குணங்களுக்கு உள்ள நமக்கு சில நற்குணங்களை வந்து இறைவன் வந்து அதை இது பண்ணி கொடுத்துருக்கான்.
அந்த நற்குணங்களுக்குள்ள உண்மையாளராகவும் அவனுடைய நோக்கம் வந்து தெளிவான நோக்கமாகவும் இதாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களே கொஞ்சம் நமக்கு பெட்டரானவங்களா நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அவனை தலைவனாக வந்து நம்ம வாக்களிக்கிறதோ, அவனை இது பண்ணுறதோ, அதை விட்டுட்டு வந்து ஏதோ சினிமா பார்த்தீங்க, போனீங்க, வந்தீங்க, எல்லோரும் இது பண்ணோம். அதோடு வந்து இது பண்ணிட்டு போக மாட்டாமல் நிஜ வாழ்க்கையில் வந்து அதை கொண்டுட்டு வந்து அது வந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாத தலைவன். இந்த பூமி வந்து பெரிய ஆபத்தில் வந்து பெரிய அரக்கர்கள் வந்து இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து தான் வந்து இதை வந்து சரி செய்ய வேண்டிய இவனுடைய வந்து குடும்ப வாழ்க்கையும் சரி, தன்னுடைய மனைவியை வந்து விட்டுட்டு வேறொரு பெண்ணுடைய தொடர்பு வந்து இது பண்ணியிருந்தான். உனக்கு மனைவியை பிடிக்கலன்னா அந்த மனைவியை வந்து விவாகரத்து பண்ணலாம். பண்ணிவிட்டு முறைப்படி வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி முறையாக வாழலாம். தாய் தந்தையருமே வந்து இவனை பார்க்குறதுக்கு, இவனை இது பண்ணுறதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவனுடைய தாய் தந்தையருமே வந்து இருக்கிறாங்க. சண்டை சச்சரவு அது இதெல்லாம் வந்து எந்த குடும்பத்தில் தான் வந்து இல்லாமல் இருக்குது. அதுக்காக வந்துக்கிட்டு அறவே ஒதுக்கி அறவே இது பண்ணி சமூகத்தில் மேலே வந்து ஒரு கரூரில் வந்து ஷூட்டிங்கை வந்து இது பண்ணுறதுக்காக காலையில் 9 மணிலேருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. 12 மணிக்கெலாம் வந்துடுறதா வந்து சொல்லி இது பண்ணிவிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வந்தேன். தன்னுடைய ஷூட்டிங்க்கு வந்து ஃபோக்கஸ் கிடைக்காது அப்படின்னா கூட்டம் ஏறட்டும் அப்படின்ற மாதிரி வேணும்னே இது பண்ணி தன்னுடைய சுய இதுக்காக இந்த மக்களை வந்து இது பண்ணி கூட்டி அவ்வளோ பேரை கொண்டுட்டு ஓட்டம் பிடிச்சவன். இவனுக்கு பின்னாடி வந்து ஓதி படித்த ஆலிம்களும் புர்கா போட்ட பெண்களும் முஸ்லீம் இளைஞர்களும் போகிறது பெரிய வேறு மக்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல்கள் வேதம் இதிலெல்லாம் வந்து சில இது இருந்தாலும் நமக்கு வந்து தெளிவான வேதம் இருக்குது, தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. நம்மளுடைய தலைவர்கள் வந்து எப்படியெல்லாம் எளிமையாக வந்து எவ்வளோ வந்து அடிபட்டு மிதிபட்டு எந்த சூழ்நிலையிலையுமே வந்து அல்லாஹ்வை விட்டு கொடுக்காம வந்து அல்லாஹ்வை நிறுவி மரணித்த தலைவர்கள். அவங்கள வந்து நம்ம தலைவர்களாக வச்சு இது பண்ணி வழியாக வந்த இந்த சமூகம் வந்து இந்த மாதிரி வந்து சுயநலவாதிகளை எவன் செத்தாலும் எத்தனை பேர் செத்தாலும் யார் இது பண்ணாலும் எனக்கு வந்து என்னுடைய காரியம்தான் முக்கியம் அப்படின்றவனை வந்து பின்தொடர்றீங்க. இப்போ இந்த இளைய தலைமுறையினுடைய மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு இந்த மீடியாக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நீட் தேர்வில் வந்து ஃபெயிலாக போனால் எப்படி இந்த பிள்ளைகள்லாம் இறந்து போச்சோ, ஒரு டாக்டர் சீட்டில் ஒரு வைக்கலைன்னு சொல்லி இறந்து போய் இது பண்ணாங்களோ, அது மாதிரி வந்து இப்போ ஆக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ வெளிப்படையாக அப்படி பெற்றோர்களும் பேசுகிறானுங்க. முதலமைச்சர் ஆகலைன்னா நான் செத்து போயிடுவேன். இப்போ ஒரு ஜட்ஜு கூட மீடியாக்களை கூப்பிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் இதை பாருங்கள், கவனித்து இதை இது பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஜட்ஜு கூட அவர் வந்து இது பண்ணியிருந்தார். குழந்தைகள்கிட்ட போய் இது பண்ணுறான், என்ன கேடுகட்டு பிரச்சாரம் பண்ணுறான். நீங்கள் வந்து சாக்லேட் கேட்பீங்க, கிண்டர் ஜாய் கேட்பீங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி அழுது நீங்கள் அடம் பிடிச்சி வாங்குவீங்களோ அதே மாதிரி இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது தேர்தல் அஃபென்ஸு. தேர்தல் ஆணையம் எனக்கு என்னன்ட்டு பேசாமல் இருக்கிறேன். எதுக்கு 18 வயசுக்கு மேலே வந்து ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து வச்சுருக்குறாங்க. சிந்தித்து போடணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பிள்ளைகளை தூண்டி விட்டு பெற்றோர்களை சிந்திக்க விடாமல் வேறு வழி இல்லாமல் நான் போட்டேங்க அப்படி என் பேரன் சொன்னான், என் மகன் அழுகிறான், வேறு வழி இல்லாமல் நான் போய் ஓட்டு போட்டேன்னு வந்து வெக்கமில்லாமல் வந்து பேட்டி கொடுக்குறாங்க மீடியாக்களில். இப்போ வந்து எப்படி
இதாக வந்து இந்த சமூகம் இதாகி போச்சு. முஸ்லீம் சமூகம் இதில் வந்து இந்த தேர்தலோடு இன்ஷா அல்லாஹ் இவனை வந்து ஒழிச்சு கட்டி ஓரம் கட்டிடணும். அதுக்காக எல்லோரும் இது பண்ணி, விடுதலை சிறுத்தையை சேர்ந்த ஒருத்தர் கூட நக்கீர் அண்ணன் கூட சொல்லியிருந்தார், கோபால் அண்ணன் கோவையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. என் மகன் வந்து என்னை 5 வயசு பையன் என்னை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்னை ஒரே அடம் பிடிச்சி அழுகிறான். என் பிள்ளை வந்து எனக்கு மனதளவில் இதாகிருவானோன்னு பயமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து தேர்தல் பரப்புரை பண்ணவங்க விஜய் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அது விசிகாக்கார் வந்து கோவை மாநகரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் கமிஷனர் ஆஃபீஸில். இப்போ எந்தளவுக்கு வந்து இதாக வந்து இருக்கிறானுங்க அப்படின்றத நம்ம நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி வாழ்ந்த கலீஃபாக்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ தியாக உணர்வு கொண்டவங்களா. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம தமிழ் மண்ணை ஆண்ட எத்தனையோ முதலமைச்சர்கள்லாம் வந்து எவ்வளோ வந்து ஒரு பொது உடைமை உணர்வோடு வந்து வாழ்ந்தாங்க சுயநலம் இல்லாமல். அப்படின்றதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்ம கவனமாக வந்து போகணும். அதே மாதிரி பெற்றோர்களும் அஜர்த்துமார்களும் முஹல்லாவாசிகளும் பெரியவங்களும் இந்த இளைய தலைமுறையினரை வந்து அவன் செல்ஃபோனில் எதை பார்க்குறான், யாரை பார்க்குறான் அப்படின்றதெல்லாம் வந்து கவனிக்கணும். இந்த மாதிரி தவறான ஆட்களில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறானான்றதை நோட் பண்ணணும். நோட் பண்ணி இது சம்பந்தமான விளக்கங்களை அவங்களுக்கு வந்து சொல்லணும். சொல்லி அவங்கள வந்து இந்த மனநோயில் போய் விழுந்துடாமல் இவங்க இந்த மீடியாக்கள்லாம் சேர்ந்து கட்டமைக்கக்கூடிய இந்த மனநோயில் போய் நம்ம பிள்ளைகளும் விழுந்து நாசமாக போயிடாமல் நம்ம வந்து ரொம்ப கவனமாக பாதுகாத்து இந்த இளைய தலைமுறையினரை வந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ முன்னுள்ள வரலாறுகள், சரியான தலைவர்கள், உண்மையான தலைவர்கள் அவங்க வந்து எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, எவ்வளோ தியாகங்கள்லாம் பண்ணாங்க, இந்த பூமி நல்லா இருக்கிறதுக்காக என்னென்னலாம் இழந்தாங்க, இந்த வரலாறுகள்லாம் சொல்லி இப்போ வந்து இவனுடைய சுயநலம் அப்படின்றது என்ன, இவனுடைய பின்னணியில் வந்து யார் யார் என்னென்ன இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இருக்காங்க, இந்த இதில் விளக்கங்கள்லாம் வந்து சொல்லணும். சொல்லி இது பண்ணி இதை வந்து பூமியில் வந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேடு வந்து இதாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த பிள்ளைகள்கிட்ட விளக்கமாக சொல்லி அவங்கள வந்து சரியான செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நமக்கு மிச்சமிடா நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்க்கணும், அவன் அதவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அந்த குறிப்பிட்டானவனவே வந்து முற்படுத்துகிறானுங்க சமூக ஷார்ட்ஸ்லேயும் அதுலேயும் இதுலேயும். அதவே வந்து திரும்ப திரும்ப அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து எதிர்வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை வந்து காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.